ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நான் பார்க்க போகிறது விஸ்வ ஸ்டாக்கோடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லீக்கு இப்போ ரொம்ப கொடூரமான ஒரு நாயாக மாறிட்டான், முழுசாகவே மாறிட்டான். கொஞ்சம் கூட இப்போ அவன்கிட்ட இறக்கத்தன்மையே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாய்களுக்கான சண்டை ஆரம்பிக்க போகுது. அதுக்காக அவனை நாய்களுடைய அரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே இருக்க நாய்க்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று வாழணும் இல்லாட்டி சாகணும். லீ சாக தயாராக இல்லை, அதனால் அவன் போட்டி போட தயாராகிட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லீ ஒரே கடியாக கடித்து அந்த இன்னும் ஆப்போசிட் டாக்கை தோக்கடிச்சிட்டான். இருந்தாலும் லீக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னடா நம்மளுடைய இனத்தை நம்மளே இந்த மாதிரி கடிச்சிட்டோமே அப்படின்னு அவன் ரொம்ப கவலைப்பட்டான். அந்த டைமில் லீயை கொண்டு வந்தவர் லீயை பேரம் பேசிகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. உடனே லீ அங்கேருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிட்டான். நேராக திருநாய் இருக்கிற இடத்துக்கே லீ போனான். அங்கே அவனுடைய வெள்ளை நாய் காத்துக்கிட்டு இருந்துச்சு அவனுக்காக. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் தான் சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. மறுநாள் ஆத்தங்கரை பக்கமாக உணவு தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நாய் பிடிக்கிற வண்டி வந்துடுச்சு. இந்த தடவை நிறையா பேர் வந்துட்டாங்க. ஒருத்தரையும் விடாமல் எல்லா நாயும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே ஒவ்வொரு நாயும் தனித்தனியாக பிரித்து வைப்பாங்க. கொடூரமாக இருக்கிற நாய், ஊனமுற்ற நாய் எல்லாத்தையும் தனியாக பிரிச்சிருவாங்க. பிரித்து அதை யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அதை போட்டு தள்ளிடுவாங்க. இது எல்லாத்தையும் லீ அந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு தளர விட்டுட்டான். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இருந்தாலும் இது பின்னா என்னுடைய உயிர் இப்படிலாம் போகக்கூடாது, மனுஷங்க கையில் இப்போ என்னுடைய உயிர் போயிடக்கூடாது அப்படின்ட்டு அவன் யோசிக்க ஆரம்பித்தான். பராமரிப்பாளர் அசர டைமாக பார்த்து லீ கயர் அறுத்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். பராமரிப்பாளரை ஒரே கடியாக கடித்து அந்த பராமரிப்பாளரையும் கொண்டுட்டான். உடனே மற்ற எல்லா நாய்களும் லீயை ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. அந்த நிமிஷம் லீ நாய்களுக்கெல்லாம் ஒரு ராஜாவாக மாறிட்டானே சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லா நாயும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் யார் என்ன வந்தாலும் முன்னாடி எது இருந்தாலும் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது அப்படின்னு லீயும் இனிமேல் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த லேடியை தள்ளி விட்டு எல்லா நாயும் அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. லீ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மனுஷங்க எல்லாத்தையும் பழி வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாரையும் துரத்தி கடிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் ஒருத்தரை கூட விடாமல் எல்லாரையும் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டான். அந்த டைமில் தான் சியா அப்படின்ற சிறுமி அவளுடைய லீயை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தா. அப்போ பின்னாடி நாய்களுடைய கூட்டமே ஓடி வந்தது. அதை பார்த்து சியா பயந்து வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. சியாவை தள்ளி விட்டுட்டு நாய்கள் நாலா பக்கமும் போய் சுற்றி வளைச்சிட்டாங்க. சியா ரொம்பவே கஷ்டப்பட்டா. அப்போ தான் அந்த டைமில் ஒரு நாய் வியாபாரி லீயை பார்த்துட்டு இன்றைக்கி நமக்கு நல்ல வேட்டை நினச்சிக்கிட்டான். ஆனால் லீ நாய் வியாபாரி விடலை, கடிச்சு கொதறிச்சு எல்லா நாய்களும் அந்த டைமில் நாய் பயிற்சியாளர் லீவோட சண்டை போடுறதுக்கு தயாரானப்போ மற்ற நாய்களும் அவருக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அவரை கடிச்சு கொதறிச்சு. இதை பார்த்த போலீஸ்காரர் எல்லாரும் நாய்களை சுட்டு கொள்றதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. எல்லா நாயும் சுற்றி வளைச்சிட்டாங்க. எல்லா பக்கமும் போலீஸ்காரங்க சுற்றி வளைச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாயும் இல்லை, எல்லா நாயும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ஒரு போலீஸ்காரர் அந்த வெள்ளை நாயை சுட்டுட்டார். உடனே வெள்ளை நாய் வழியில் கத்தி கதறி அங்கேயே படுத்துருச்சு. எல்லா நாய்களும் தெரிச்சு ஓடிடுச்சு நாலா பக்கமும். அப்போ சியா லீயை தேடிக்கிட்டே அந்த ரோட்டு பக்கமாக நடந்து போய்கிட்டு இருந்தப்போ லீயை பார்த்துட்டா. லீயை பார்க்கவும் லீ சியாவை கோவத்தோடு பார்த்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. சியா லீக்கிட்ட பேச முயற்சி பண்ணால் பட் அவளால் முடியல. உடனே அங்கே இருக்க கம்பை தூக்கி அங்கிட்ட வீசி எறியவும் லீ பழசு ஞாபகம் வரும்னு நினச்சா. ஆனால் லீ பதிலாக மற்ற எல்லா நாய்களையும் கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நாய்களும் சியாவை தாக்குறதுக்கு ரெடியானாங்க. அந்த டைமில் அவங்க அப்பா தீப்பந்தத்தோடு அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்த உடனேயும் நாய்கள் எல்லாத்தையும் இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சியா அந்த லீக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும். லீ உடனே அந்த இடத்துலையே சரண்டர் ஆகிட்டான். பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணீர் விட்டான். லீ சரண்டர் ஆனதை பார்த்து மற்ற எல்லா நாய்களும் சரண்டர் ஆகிடுச்சு. சியாவும் அதே இடத்துல கீழே உட்காந்து லீயை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பிரிவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. தான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு லீவும் புரிஞ்சுக்கிட்டு அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டான். நாய்களுக்கும் அன்பு, பாசம், கோபம்னு எல்லா உணர்வுமே இருக்கும். உங்களுக்கு நாய்களை பிடிக்கல அப்படின்னா அவங்கள துன்புறுத்தாமல் இருங்க, அதுவே போதுமானது. ஓகே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.